ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 6ஆம் அதிகாரம் 14 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவமானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற ஒரு மனிதன் எப்படி ஞானஸ்தானத்துல புதிதாக்கப்படுகிறான்றதை குறித்து எழுதுறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில மனிதனாக பிறந்து, எனக்காகவே வாழ்ந்து, எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார். மீண்டும் என்னை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக வருவார்னு சொல்லி விசுவாசித்து அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது தான் இந்த ஞானஸ்தானம். இப்போ ஞானஸ்தானத்துல ஒரு மனிதன் தண்ணீர்ல மூழ்கும் பொழுது பாவத்துக்கு மறிக்கிறேன்னு சொல்லியும், தண்ணீரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது நான் நீதிக்கு இயேசு கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் நம்ம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு. இன்றைக்கு நம்ம கிருபையின் நாட்கள்ல வாழுறோம். கிருபையின் நாள்ல வாழறதுனால தொடர்ந்து பாவம் செய்யலாம்னு சொல்லலாமா? இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. எதற்கு இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிய உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ அதற்கு நீங்க அடிமைகளா இருக்கிறீர்கள்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதான்னு பவுல் எழுதுறாரு. இததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஒரு நாள்ல யூதர்களோடு கூட ஆண்டவர் பேசுறார். அப்போ ஆண்டவர் குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி சொல்றார். உடனே யூதர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமினுடைய சந்ததியார், நாங்க யாருக்கும் அடிமை இல்லை, நீங்க எப்படி எங்களை விடுதலை ஆவீங்கன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றார், மோசேனுடைய நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நீங்க இன்னைக்கு அறிந்திருக்கிறீங்க, ஆனா அவைகளை கை கொள்ள முடியாம இன்னைக்கு தவறுகிறீங்க இல்லையா?
அப்போ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி சொல்றார். இன்றைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்ற 79வது ஆண்டை நம்ம இன்னைக்கு நினைவு கூர்றோம். சுதந்திரம் பெற்றதிலிருந்து 1947ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இந்த நம்முடைய இந்திய நாட்டை ஆட்சி செய்றாங்க. ஆட்சியாளர்கள் நல்லவர்களா இருந்தா நாட்டுல குடியிருக்கவங்க சமூக விரோதிகளா, தீய பழக்கமுடையவர்களா, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க நல்லாட்சியை அனுபவிக்கிறாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் பொல்லாதவர்களா இருந்தா, குடிமக்கள் நல்லவங்களா இருந்தாலும் பாதகமான ஆட்சி, அதனால வருகிற தீங்கை தன்னுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏற்படுத்தின விடுதலை எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த யாரா இருந்தாலும் மனம் திரும்பி அவரிடத்துல வரும்பொழுது தன்னுடைய ஆத்துமாவிலே அவர்கள் விடுதலையை அனுபவிக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ஆனா நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து ஆராயும்படியாய் சில கேள்விகளை ஆண்டவர் நமக்கு முன்னதாக வைக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஆர் யூ a slave to slavery? நீ அடிமைத்தனத்திற்கு அடிமையா? முதலாவதாக, ஆர் யூ a slave to ammorality? நீ சிற்றின்பத்திற்கு அடிமையா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் விபச்சார பாவத்தை குறித்து எழுதுறார். சபையில இருக்கவங்க எழுதின கடிதத்துக்கு அவர் பதிலா எழுதுறார். அந்த முதல் வசனத்துல அவர் சொல்லும் பொழுதே, ஒரு மனுஷன் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறான். இது அவிசுவாசிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத ஒரு அசிங்கமான காரியமா இருக்கே சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லும் பொழுதுதான் வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்லி சொல்றார். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியில இருக்கு. ஆனா வேசித்தனம் செய்கிறவனும் தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான்னு சொல்லி சொல்றார். இப்போ தாய் மகன்ற உறவுல ஒரு தகாத உறவு, திருமணத்துக்கு முன்னதாக ஒரு தகாத உறவு, திருமணமான பிறகு மற்ற ஆணோடு பெண்ணோடு தகாத உறவுல ஈடுபடுது. இந்த மாதிரியான அருவருப்பான காரியங்களை செய்யறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைன்னு சொல்லி பவுல் எழுதுறார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெயம் பெற்றவர், சகலத்தையும் அவர் ஜெயித்தவர். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு சிற்றின்பத்துக்கு, ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களால விடுதலை ஆக முடியல. அப்படிப்பட்ட நீங்கள் அவர் ஏற்படுத்தின அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, இந்த சரீரம் உங்களுடையதல்ல, உங்க தாய் தகப்பனால வந்ததில்ல. ஆண்டவர் உங்களுடைய தாயின் கருவுல உங்களை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை உங்களுக்கு தந்திருக்காரு. அதுக்கு பிறகும் நீங்க தவறி பாவத்துல விழுந்த பொழுது தன்னுடைய சரீரத்தை நமக்காக தந்து, தன்னுடைய ஜீவனையே தந்து, தன்னுடைய ரத்தமெல்லாம் சிந்தி அவர் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். அதனால உங்களுடைய சரீரத்தை நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி பவுல் எழுதுறார். சரீர பிரகாரமாக இன்னொருத்தரோட தகாத உறவுல ஈடுபடுற விபச்சார காரியத்தை குறித்து இந்த வேத பகுதியில சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீங்க அந்த பெண்ணோட வேசித்தனம் செய்தாயிற்றுன்னு சொல்லி சொல்றார். அதே போல வாயின் வார்த்தைகள் சொல்லும் பொழுது, ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதை மிஞ்சி நீங்க பேசுற காரியங்கள் எல்லாமே தீமையினால வருது. தீமை எல்லாமே பாவம்தான். அப்போ கண்களின் இச்சையினால ஒரு சந்தோஷம், வாயின் வார்த்தை தகாத காரியங்களை பேசி அதுல ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வேதத்தின்படி விபச்சாரம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். சாதாரணமா ஒரு குடிக்காரன் இருக்கான், அவன் குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்திருக்கான் அப்படின்னா, நம்ம சாக்கடையில விழுந்திருக்கோனோ அவனுக்கு தெரியாது. சாக்கடையில விழுந்திருக்கோன்னு தெரிஞ்சாலும் அவன் குடிச்சிருக்க அந்த ஆல்கஹால் அவனுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கோ அது வரைக்கும் அவனால அந்த சாக்கடையில இருந்து எழுந்து வர முடியாது. அதுபோல இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தின்படி விபச்சாரமாக கருதப்படுது. இதெல்லாம் ஒரு ஒழுங்கின்மையான காரியங்கள்ன்ற அறிவே இல்லாம இருந்தா எப்படி அந்த காரியத்துல இருந்து விடுவிக்கப்பட முடியும்? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னதாக ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாள் முழுவதும் நான் என்னுடைய கண்களினால, என்னுடைய வாயின் வார்த்தையினால எத்தனை முறை, எத்தனை பேரோடு இந்த மாதிரி ஒழுக்கக்கேடா நான் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதும்பொழுது நம்மை குறித்து நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு நாள் மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை செய்யும் பொழுது நேற்றை விட என்னுடைய ஒழுக்கக்கேடான காரியங்கள் குறைஞ்சிருக்கா இல்ல நான் அதிகரிச்சிருக்கனான்னு சொல்லி நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். அப்போதான் நம்மை குறித்த ஒரு அறிவு இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து, ஒழுக்கக்கேடான காரியத்துல இருந்து நம்ம வெளிவர முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து எழுதுறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு, ஆனா நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ சாதாரணமா
ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கவங்கள ஒரு ஸ்கேவஞ்சர் வேலைக்கு, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலைக்கு போ சொன்னா, என் படிப்பு என்ன? என் தகுதி என்ன? என் குடும்பம் என்ன? என் அந்தஸ்து என்ன? எனக்கு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா? அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரோடு நடந்து நான் பழகியிருக்கேன். அதனால இந்த சிற்றின்பங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால நீங்க உங்களுடைய சரீரத்தினாலும், ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லி எழுதுறார். இததான் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீது இஸ்ரவேல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்ப நாட்டுல ஒரு யுத்தம் நடக்குது. ராஜா யுத்தத்துக்கு போணும். ஆனா இவர் அரண்மனையிலேயே தங்கி இருக்கார். அப்போ பத்சேபாள் ஸ்தானம் பண்றத பார்த்த உடனே அவருக்குள்ள எழுந்த அந்த இச்சையினால அவளுடைய கணவன் யாருன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, இப்போ உரிய யுத்தத்துல இருக்கான். யுத்தத்துல இருக்கவன ஆள் அனுப்பி கொலை செய்றார். கொலை செஞ்சுட்டு அவளோடு கூட தகாத உறவுல ஈடுபடுறார். அவருக்கு ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் தெரியும். அவருடைய மனசாட்சி, அவருடைய ஆவி அவரை உணர்த்தியிருக்கும். ஆனா அதை மீறி அவர் பாவம் செய்றார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக தாவீதுக்கு உணர்த்துறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போய், உங்களுடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிடாதீங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு சொல்லி கதறார். அப்போ அவருடைய ஆவி ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு இருந்தாலும் தன்னுடைய சரீரத்துல எழுந்த ஒரு இச்சையினால பாவத்துக்கு தன்னை விட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருக்காங்க. ஆண்டவர் அவங்கள மோசேயின் மூலமாக விடுவிச்சு கொண்டு வந்துட்டார். இப்ப அவங்க வனாந்திரத்துல இருக்காங்க. வனாந்திரத்துல அவங்களுக்கு குறைவுகள் தான். அந்த குறைவுகள் அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கல. சாதாரண ஜனங்களை காட்டிலும் அதிசய விதமா இவங்க போஷிக்கப்படுறாங்க. வானத்திலிருந்து ஆண்டவர் அவங்களுக்கு மன்னா தரார். கற்பாறையிலிருந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கிறார். அப்படி ஆண்டவர் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வனாந்திரத்துல நடத்துறார். ஆனா இவங்க இப்ப மோசேட்ட போய் சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே இருந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். எகிப்திலேயே செத்து இருந்தோம்னா கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்து எங்களை அலக்கழிக்கிறீங்களேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிந்தனையிலே எகிப்துக்கு திரும்பினார்கள்னு சொல்லி எழுதுறார். அப்போ அவங்களுடைய சரீரம் எகிப்திலிருந்து வெளியில வந்துருச்சு. அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய சிந்தனை எல்லாமே எகிப்தின் மேல இருக்கு. அதனாலதான் யோசுவா காலேப்பை தவிர 5 லட்சம் ஜனங்களும் வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள். நான் கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். வேத வல்லுநர்கள் சொல்லும் பொழுது பவுல் ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ்ந்ததுனால கல்லெறியப்பட்டார், மற்ற ஜனங்களால அடிக்கப்பட்டார். அதனால அவருடைய சரீரம் எல்லாம் காயங்கள் ஆனதுனால அந்த தழும்புகள் அவருடைய சரீரத்துல காணப்பட்டது. அததான் அவர் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை என்னுடைய சரீரத்துல தரித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். ஓ, பவுல் ஆண்டவருக்கு எதிராய் வாழ்ந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சிற்றின்பத்துக்கு, பாவத்துக்கு உங்களுடைய ஆவியினால, உங்களுடைய சிந்தனையினால இடம் கொடுத்து, இல்ல சரீரத்தினாலே நீங்க ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களா வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. யாரோ மற்றவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு விடுதலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அதிகாரத்தினால ஒழுக்கக்கேடான காரியத்திலிருந்து விலகும்படியாக நீங்க இன்னைக்கு தீர்மானிக்கும் பொழுது அடிமைத்தனத்துக்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஆர் யூ ஸ்லேவ் டு ஆட்டோகிரசி? நீ சர்வாதிகாரத்திற்கு அடிமையா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகிலும் அவிசுவாசி புரிந்து போனால் புரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உடன்படிக்கை குறித்து எழுதுறார். ஒரு விசுவாசி அவிசுவாசிய திருமணம் செய்யாதீங்க. திருமணத்துக்கு பிறகு நீ உன்னுடைய கணவனையோ இல்ல மனைவியோ நீ ரட்சிப்பியோ ரட்சிக்க மாட்டியோ உனக்கு எப்படி தெரியும்? அதனால அவிசுவாசிய திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றார். தொடர்ந்து, ஒருவேளை நீங்க அப்படி திருமணம் ஆன பிறகு மன நெருடலான காரியங்கள் உங்களுக்குள்ள வந்தா, அவிசுவாசி பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போட்டோம். இப்படிப்பட்ட விஷயத்துல சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மை சமாதானமா இருக்கும்படிக்கே அழைத்திருக்கிறார்னு சொல்லி எழுதுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தப்போ யூதர்கள் போய் அவர்கிட்ட கணவன் மனைவிய தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன், ஆதி முதலா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார்.
மோசே ஏன் நியாயப்பிரமாணத்துல புருஷன் மனைவியை தள்ளிடலான்னு சொல்லி சொன்னாரே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்களுடைய இருதய கடினத்தினாலதான் அவர் அப்படி சொன்னாரு. வேசித்தன பாவத்தினால் ஒன்றி வேற எந்த காரியத்தினாலும் புருஷன் மனைவியை தள்ளிவிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கணவன் மனைவி உடன்படிக்கைக்குள்ள இருக்கவங்க ஒரு விபச்சார பாவத்துல நடப்பாங்கன்னா அப்படின்னா தள்ளிடலான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பவுல் சொல்லும் பொழுது அதையும் தாண்டி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியத்துல இடையூறா இருக்குன்னா நீங்க பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மிருகங்களோ பறவைகளோ எதுவும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியா படைக்கல. ஆண்டவர் மனிதனை உருவாக்கியதனுடைய நோக்கமே அவரை ஆராதிக்கும்படியாக, அவரோடு ஐக்கியப்படும்படியாக, அவருடைய சாயலை இந்த பூமியில வெளிப்படுத்தும்படியாக, நம்ம சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் மனுஷனை இந்த பூமியில படைச்சிருக்கிறார். ஆனா அதற்கே விரோதமான காரியங்கள் இருக்கும்னா அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். தொடர்ந்துதான் அவர் சொல்றாரு, மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள், ஆண்டவர் தந்த உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள்னு சொல்லி சொல்றார். இப்போ பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி யாரெல்லாம் மனுஷருக்கு அடிமைகளா இருக்காங்களோ அவங்க தன்னுடைய அழைப்பிலே நிலைத்திருக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதைதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலே சவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சவுல் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவாக சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்படுறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் வருது. பலி செலுத்தும்படியாக சாமுவேலுக்கு காத்திருக்காங்க. சாமுவேல் வர தாமதமான உடனே சவுல் அந்த சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் இங்க கெடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் பலி செலுத்திடுறாரு. இப்போ சாமுவேல் வந்து என்ன காரியம் செய்தீர்னு சொல்லி கேட்கிறார். சவுல் தான் செஞ்ச காரியத்துக்கு ஒரு ரீசன் சொல்றாரு. குறித்த காலத்துல நீர் வராததை பார்த்து பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறி போறதை பார்த்துட்டு நான் துணிஞ்சி பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சாமுவேல், நான் சொல்றதை நீர் கேளும், ராஜ்யபாரம் இனிமேல் உனக்கு நிலை நிற்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல சவுல் தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மனுஷருக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால சவுலும் அவனுடைய குடும்பமும் ஒரே நாள்ல தற்கொலை செய்து யுத்தத்துல மாண்டு போனார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் சாலமோனுடைய குமாரன் ஆகிய ரெகோபயாம் ராஜாவுடைய நாட்கள்ல பார்க்கிறோம். ரெகோபயாம் ராஜாவாகிறான். அப்போ ஜனங்கள் எல்லாம் வந்து அவன்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய தகப்பனாகிய சாலமோன் எங்க மேல ரொம்பவும் பாரமான சுமையை வச்சார். 46 வருஷங்கள் இவங்க தேவாலயம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபங்கள், அரண்மனைகள் சொல்லி கட்டட வேலை செய்வதிலே இந்த ஜனங்கள் ரொம்பவும் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த சுமையை கொஞ்சம் லகுவாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ ரெகபயாம் அந்த அரண்மனையில இருந்த ஞானிகளோடு கூட ஆலோசனை பண்றான். இப்போ அவங்க சொல்றாங்க, இப்போ இந்த ஜனங்களுக்கு நீங்க ஒரு சமாதானமான உத்தரவு சொல்லி அனுப்பிடுங்க, அப்போ வாழ்நாளெல்லாம் அவங்க உங்களை சேவிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆலோசனையை கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அதனால தன்னோடு கூட வளர்ந்த நண்பர்களை கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன உத்தரவு சொல்லணும்னு சொல்லி கேட்கிறான். சாதாரணமா இன்னைக்கு ஒரு வியாதி வந்திருக்கு, டாக்டர்கிட்ட போறோம், இந்த வியாதியை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாதான் செகண்ட் ஒப்பீனியன் போவாங்க. ஆனா இந்த ரெகோபயாமுக்கு தன்னுடைய தகப்பன் அவ்வளோ ஞானியா ஒரு சிறந்த நல்லாட்சி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஆலோசனை தந்தவங்க இவனுக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனையை கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாததுனால தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு, இல்ல என்னுடைய தகப்பனை காட்டில் நான் இன்னும் உங்களை அதிகமா தண்டிப்பேன்னு சொல்லி சொல்றான். உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, தாவீது யார், அவனை எங்க மேல ராஜாவா ஏற்படுத்தினது யாரு, தாவீதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஆள் அனுப்புறான். அந்த ஆளை கல்லெறிஞ்சி கொலை செய்றாங்க. அப்போ இந்த ரெகோபயாம் தண்ணியும் கொன்னுருவாங்களோன்னு சொல்லி ஜனங்களுக்கு பயந்து ஊரை விட்டே அவன் ஓடி போறான். அப்போ யாரெல்லாம் மனுஷர்களுக்கு அடிமையா நடக்கிறாங்களோ அவங்க ஆண்டவர் தனக்கு தந்த அபிஷேகத்தையும் ஸ்தானத்தையும் இழந்து போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நம்ம வாசிக்கிறோம். பவுலுடைய கடைசி நாட்கள் வருது. அவர் ரோமாபுரிக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு. கூடி இந்த ஜனங்கள்லாம் பவுல் ரோமாபுரிக்கு போனா அவர் மரிச்சு போயிடுவாருன்னு சொல்லி சொன்ன தீர்க்க தரிசனத்தினால பவுல போக வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எல்லாரும் ஏன் அழுது என்னை கரைந்து போக பண்றீங்க, ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து ஒரு நெகட்டிவான காரியம் இல்லை. அவருடைய ஊழியத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒரு அன்பின் நிமித்தமாக அவரை போக வேண்டாம்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனாலும் அவர் மனுஷருக்கு அடிமையாகாத வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்த அழைப்பிலே நிலைத்திருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் நீங்க மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் சொல்லி எழுதுறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு, இல்ல கூட பிறந்தவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு நீங்க உங்க அடிமைகளாகவே இது வரைக்கும் வாழ்ந்துக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு நீங்க ஆண்டவரை உங்களை விட்டு பிரிக்கிற எந்த உறவா இருந்தாலும்
அதை எல்லாவற்றையும் தூரப்படுத்தும்படியாய் நீங்க தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தந்த அழைப்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடிமைத்தனத்திற்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, ஆர் யூ a slave to Almighty? நீ சர்வ வல்லவரின் அடிமையா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். அப்போஸ்தலனாகிய பவுல், நான் யாருக்கும் அடிமைப்படாதவனா இருந்தும் எல்லாருக்கும் என்னை அடிமை போல நானே மாத்திக்கிட்டேன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த பல மனிதர்களை இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு அழகான எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய தாயாகிய மரியாளை பார்க்கிறோம். ஒரு நாள்ல காப்ரியேல் தூதன் மரியாள்கிட்ட போய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி சொல்றான். உடனே நான் கணவனை அறியேனேன்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி உன் மேல நேரிடும், உன்னதமானவருடைய பலம் உன் மேல இறங்கும் சொல்லி சொல்றார். உன்னதமானவர்னா மோஸ்ட் ஹை, கடவுள் உன் மேல நேரிடுவார். ஓ, பிறக்க போற குழந்தை கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லி சொல்லப்படும் சொல்லி சொல்றான். உடனே அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த முதலாவது வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தூதனால அறிவிக்கப்பட்டு தன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத் முதிர் வயதுல கர்ப்பவதியா இருக்கிறதுனால எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. அப்போ அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து சொன்ன வார்த்தைகளை லூக்கா எழுதுறார். என்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறது, என்னுடைய ஆவி என் இரட்சகருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறது, ஏன்னா வல்லமையானவர் மகத்துவமான காரியங்களை எனக்கு செய்தார்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அடிமையினுடைய தாழ்மையிலே அவர் என்னை நோக்கி பார்த்தார். இருதயத்துல யாரெல்லாம் அகந்தையான சிந்தையா இருந்தாங்களோ அவங்கள எல்லாரையும் அவர் சிதறடித்து தாழ்மையானவர்களை உயர்த்தினார்னு சொல்லி சொல்றாங்க. யூத கலாச்சாரத்தின்படி ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, திருமணத்துக்கு முன்னதாக ஒரு பெண் கன்னிகை கர்ப்பவதியான கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனா அந்த எதிர்மறையான சூழ்நிலையில உலகத்து ஜனங்கள் எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிற ஒரு பாத்திரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுக்கிறாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாக்குறோம். அவர் பிதாவுக்கு சமமான மகிமையை பெற்றிருந்தார். ஆனா அதெல்லாம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுத்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அதனால பிதாவாகிய தேவன் அவருக்கு மேலான நாமத்தை தந்து உன்னதத்திலே உயர்த்தினார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் என்னைக்கு கர்ப்பவதியானாங்களோ அன்னையிலிருந்து தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்காங்க. ஒருவேளை ஆவியினால ஆண்டவருக்கு அவங்க ஊழியம் செஞ்சிருந்தாலும் தன்னுடைய சரீர பிரகாரமாக கர்ப்பவதியான நாள்ல இருந்து அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்காங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் பிதாவினுடைய மகிமையிலிருந்து தன்னை அடிமை தாழ்த்தினதுனால்தான் மனிதனாக அவதரிக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்க எல்லாம் சுகமாவாங்க, அவருடைய வாயின் வார்த்தையினால ஜனங்க சுகமாகறாங்க. ஆனா சீஷர்களுடைய பாதங்களை கழுவுறார். ஒரு அடிமையை போல ஒரு சீலையை கட்டி கொண்டு அவர் சீஷர்களுடைய பாதங்களை கழுவினார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினதுனால அவர் உயர்த்தப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். இதே போலதான் பவுல் ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்த மனிதன் சொல்லி சொல்லப்படுது. கல்வி ஞானம் மிகுந்தவர், தனக்குன்னு சொல்லி அவ்வளவு மேன்மைகள்லாம் இருக்கு. ஆண்டவருக்காக நான் எல்லாத்தையும் குப்பைன்னு விட்டேன், நான் நஷ்டம் சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். அதனால அவர் இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மையம்ன்ற சொல்ற அளவுக்கு சரித்திரத்திலே உயர்த்தப்பட்டார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் பவுல் அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில எழுதுறார், ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க சாதாரண ஒரு பரிசு அழிந்து போகிற பொருளை பெற்றுக்கொள்றதுக்காக எவ்வளவு இச்சை அடக்கத்தோட ஓடுவாங்க. அவங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க எப்படி தன்னுடைய தடம் மாறாம அவங்களுடைய ட்ராக்ல ஓடுறாங்களோ அது போல அழிந்து போகாத நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன்னா என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் சொல்லி பவுல் எழுதுறார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க வெறும் வாயின் வார்த்தையினால நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றது இல்ல, உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது எல்லா விதமான அடிமைத்தனத்தையும் மேற்கொள்ளுகிறவர்களாக மாறுவீர்கள். இன்றைக்கு இந்த சுதந்திர நாள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆர் யூ a slave to slavery? நீ அடிமைத்தனத்திற்கு அடிமையா? முதலாவதாக, ஆர் யூ a slave to immorality? நீ சிற்றின்பத்திற்கு அடிமையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் தந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தி ஒழுக்கக்கேடான காரியங்களை விட்டு விலகும் பொழுது அடிமைத்தனத்திற்கு விலக்கி உங்களை காத்துக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஆர் யூ slave to
ஆட்டோகிரசி, நீ சர்வாதிகாரத்திற்கு அடிமையா? பவுல் சொல்லும் பொழுது, நீங்க மனுஷருக்கு அடிமைகளாகாது இருக்கும் பொழுது உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருப்பீர்கள்னு சொல்லி சொல்றார். அதுபோல இன்றைக்கு நீங்க ஆண்டவர் தந்திருக்கிற சுயாதீனத்தினாலே ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிற எந்த உறவா இருந்தாலும் அவைகளை விட்டு இன்றைக்கு நீங்க விலகும் பொழுது உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருப்பீர்கள். சகல விதமான அடிமைத்தனத்தையும் மேற்கொள்வீர்கள். மூன்றாவதாக, ஆர் யூ ஸ்லேவ் டு ஆல்மைட்டி, நீ சர்வ வல்லவரின் அடிமையா? பவுல், நான் ஒன்றுக்கும் அடிமைப்படாதிருந்தும் கிறிஸ்துவுக்காக நான் என்னை எல்லாருக்கும் அடிமையாக்குகிறேன்னு சொல்லி எழுதுறார். மரியாளை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது சகலவித அடிமைத்தனத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமா உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமா இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு நீர் பேசின வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராகிலும் அடிமைத்தனத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முடிக்காதபடிக்கு இந்த நாளிலே என் தகப்பன் நீர் இறங்குவீராக. தாவீதை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சிற்றின்பத்துக்கு அடிமையாகாம தன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக என் தகப்பன் நீங்க உதவி செய்ய. சவுலை போல, ரெகபயாமை போல மனுஷருக்கு அடிமையாகாமல் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீர் தந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும்படியா இதனால ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க. மரியாளை போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எதற்கும் அடிமைப்படாதிருந்தும் உமக்கு அடிமையாய் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஒப்பு கொடுத்து வாழும்படியாய் சகல விதமான அடிமைத்தனத்தையும் மேற்கொண்டு நீ சிலுவையிலே ஏற்படுத்தின அந்த விடுதலையை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும்படியாய் இதனால ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.